ரெங்கா 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 என்ற கரகோஷத்தினுடனே இதோ நம்பெருமாள் ரங்கநாதன் நம்பெருமாள் அழகிய மணவாளன் இதோ பரமபத வாசலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இசை வாத்தியங்கள் முழங்கியவர்கள் முன்னே வந்து கொண்டிருக்க இதோ ரங்கநாதன் மிக அற்புதமாக சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறான். இதோ பரமபத வாசல் நெருங்கி விட்டாயிற்று. வைகுண்டத்திற்கு செல்லும் இந்த ஜீவாத்மாவுக்கு இதுதான் வைகுண்டத்திற்கு வழி என்று காட்டிக் கொடுத்து கொண்டிருக்கிறான் நம்பெருமாள். நம்பெருமாள் மணல் வழியில் எழுந்தருள்வதற்கு முன்னர் நம்மாழ்வார் திருமங்கி ஆழ்வார் உடையவர் ஆகியோர் திருமாலை வரவேற்க காத்து கொண்டிருக்கிறார்கள். இதோ வந்து கொண்டிருக்கிறான் அரங்கநாதன். கவரி பின்னால் வீச அனைவருக்கு முன் தங்கக்குடை ஜொலிக்க அவர் வந்து கொண்டிருக்கிறார் நம்பெருமாள். இதோ பரமபத வாசலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் நம்பெருமாள். ஆலமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞானமேழம் உண்டான். அரங்கத்து அனவனியான் கோலமாமணி ஆரமும் முத்து தாமமும் முடிவில்லாதோர் நீலமேனி ஐயோ நிலை கொண்டது நெஞ்சினியே. இந்த திருப்பானாழ்வார் சாதித்தது போல மிக அற்புதமான அழகான ஒரு திருக்கோலத்துடன் இதோ பரமபத வாசலை ஒரு ஜீவாத்மாவிற்காக இங்கே நம்மாழ்வார் மூலமாக நமக்கு காட்டிக் கொடுத்து கொண்டிருக்கிறார் நம்பெருமாள். இதோ பரமபத வாசல் அருகே வந்து விட்டார். இதோ பரமபத வாசலை இதோ கடக்கப் போகிறார். இந்த ஜீவாத்மாவுக்காக இந்த அவனுடைய அடியார்களுக்காக காட்டிக் கொடுக்கக்கூடிய ஒரு நாடகமே இந்த வைகுண்ட ஏகாதசி திரு அத்தியன உற்சவம் என்று சொல்லக்கூடிய இந்த ஏகாதசி. வைகுண்டம் புகுதலும் வாசலில் வானவர் வைகுண்டன் தமர் எமர் எமதிடம் புகு என்று வைகுந்த தமரும் முனிவரும் வியந்தனர். வைகுண்டம் புகுவது மன்னவர் விதியே. வைகுண்டம் புகுதலும் இதோ நம்பெருமாள் வைகுண்டம் இதோ என்று நமக்கு காட்டிக் கொடுத்து கொண்டு இந்த பரமபத வாசலை கடக்க போகிறார். வைகுண்டம் புகுவதலும் வாசலில் வானவர் எதிரே காத்து கொண்டிருக்கிறார்களாம் தேவர்கள் அனைவரும். வைகுந்தன் தமர் எமர் எமதிடம் புகு என்று வைகுந்தத்து அமரும் முனிவரும் வியந்தனர். ஆச்சரியத்தோடு இதோ நம் கண்கள் எல்லாம் இதோ காத்து கொண்டிருக்கின்றன. அரங்கனின் மீது பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்கள் எல்லாம் இந்த பரமபத வாசலை இதோ நெருங்கி கொண்டிருந்த ரங்கநாதன் நம்பெருமாள் இதோ பரமபத வாசலை தாண்டி விட்டார். வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே. வைகுந்தம் புகுதலும் வாசலில் வானவர் வைகுந்தன் தமர் எமர் எமதிடம் புகு கன்று வைகுந்தம் அமரும் முனிவரும் வியந்தனர். வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே என்று மரணமானால் வைகுந்தம் தரும் பெருமாள் என்று சொல்லப்படும் இந்த நம்பெருமாள். அது மட்டுமல்ல, ஏழைகளுக்கு இறங்கும் பெருமாள், எளிய பெருமாள். இந்த பெருமாள் இதோ பரமபத வாசலை தாண்டி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். நம்ம இந்த ஜீவாத்மாவுக்காக இந்த மார்க்கத்தை நமக்கு வைகுண்டம் என்கிற இந்த மார்க்கத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார். இதோ பரமபத வாசலை தாண்டி விட்டார் நம்பெருமாள். அனைவர் முகத்திலும் ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், கண்கள் பணித்து மனம் பூரித்து இதோ நம்பெருமாளுடன் அத்தனை பக்தர்களும் இரங்கா என்ற கரகோஷம் விண்ணை தொட இதோ நம்பெருமாள் இந்த பரமபத வாசலை தாண்டி நமக்காக வந்து கொண்டிருக்கிறார். இதோ ஆயிரங்கால் மண்டபத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். ஆயிரங்கால் மண்டபம் சந்திர புஷ்கரணியை தாண்டி வந்து கொண்டிருக்கிறார். ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்து அருள் பாலிப்பதற்காக ஆயிரங்கால் மண்டபத்தில் இருக்கக்கூடிய அந்த திருமாமணி மண்டபம் என்று சொல்லுவோமே, அந்த திருமாமணி மண்டபம் வைகுண்டத்திலே இருப்பது போலே இங்கேயும் அந்த திருமாமணி மண்டபம் ஆயிரங்கால் மண்டபத்தில் நடு நாயகமாக இருக்கிறார். இதோ நடையழகு போட்டுக்கொண்டு மிக வேகமாக பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதற்காக மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறார் நம்பெருமாள்.